தட்டு கொடுமா. இப்படி வாங்க ஐயா, நீங்க உள்ள போங்க. உள்ள போய் தான் எடுக்கணும் போட்டோ. உள்ள போய் எடுக்கலாம். ஐயா கூட கொஞ்சம் நீங்களும் போயிடுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். போங்க போய் நில்லுங்க, போட்டு நில்லுங்க, போய் நில்லுங்க. எல்லாரும் கவர் பண்ணி எடுக்கணும்ல. இந்த சைடு அந்த சைடு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன் உள்ள போய் இது ஓபன் பண்ணுங்க. போட்டோ மட்டும் அப்படியே போட்டோ எல்லாரும் போடு, எல்லாரும் போடு. ஒருத்தர் எடுக்கணுமா? அப்புறம் போடலாமா? எடுத்தாச்சு ஐயாவை. எடுக்க அடுத்து போடுங்க. நீங்க அடுத்த வேலைய பாருங்க. ஒருத்தர் போடு, ஒருத்தர் போடு. செஞ்சு போடலாம். போன் பண்ணலாம். போடு, எடுத்து வாங்கி கலக்க போடு. எல்லாத்தையும் போடு. ஒண்ணா போடு. ஒண்ணா திட்டு அப்பா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க உள்ள வாங்க. ரமேஷ் வாங்க. ரமேஷ் உள்ள வாங்க. சொல்லுங்க. அப்படியே எல்லாம் ஒண்ணா சேர்த்து அப்படியே நில்லுங்க. சென்டர்ல சால்வேட் சால்வேட் மேல வாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க. நீங்க பட போடுங்க. கரெக்ட் சூப்பரா இருக்கு. இங்க இல்ல அவ்வளவுதான். வெட்டி சொல்லையா பா. சந்தியா சந்தியா எஸ்கேப் ஆயிட்டா. இல்ல இல்ல அதெல்லாம் ஆக மாட்டாங்க. என்ன இருக்கட்டும் விடுங்க. இங்க பாருங்க சார். பாருங்க. நான் போடுங்க.
இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் ஐயா. நீங்க போடுங்க. பேரு செந்தில்குமார். இந்த இனிய காலை வேளையில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலும் மகிழ்ச்சி. வணக்கம். இந்த உயிராற்றல் அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நம்முடைய ஹோமியோபதி துயரர் நீக்கும் கலையில் ஹோமியோபதி மருத்துவத்தை கையாண்டு தொடர்ந்து ஏற்கனவே அந்த மணிமண்டபம் அவர்கள் இந்த அலுவலகம் இப்போ இங்கே வந்திருக்கு. இந்த மருத்துவமனை மேல் மேலும் தொடர்ந்து மக்களுக்கு நோய் நீக்கும் பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்யறதுக்கு என் சார்பாக வாழ்த்தி, உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்தி, தொடக்க காலத்தில் மனிதன் தோன்றி வளர்ந்த காலத்தில் ஒரு மருந்து தான் என்னெல்லாம் அப்பெல்லாம் தெரியாது. நோய் வந்தால் செத்து போயிடுவான். இந்த மனித கூட்டத்தில் இருந்த சக உயிரினம் நோய் வந்தால் செத்து, அந்த நோயை தாங்கி கடைசி வரைக்கும் வாழறது தான் இயற்கையா தொடக்க காலத்தில் வந்த நடைமுறையா இருந்தது. அப்படி தொடர்ச்சியா தன் கூட இருக்கிறா தன்னுடைய பிள்ளையோ தான் வளர்த்த இன்னொரு உயிரினமோ கண்ணெதிரிலே சாகத்தை பார்க்கிற இன்னொரு உயிரினம் அது தலை தாம போயிட்டு எடுத்து கொண்டு வந்து கையில நசுக்கி கல்லும நசுக்கி அந்த நசுக்கத்தை கண்ணில் விடுறது வாயில விடுறது மூலமா ஒரு ஆள் குழைச்சிக்கும் போது முதல்ல அன்னைக்குதான் மருத்துவம் ஒன்று தோன்றிருக்க முடியும். அப்படி தோன்றிய மருத்துவம் தழைகள்ல இருந்து, வேர்கள் இருந்து, பட்டையில இருந்து, பூக்கள் இருந்து எடுத்த அந்த மருத்துவம் காலப்போக்கில் அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழில் புரட்சிக்கு பிறகு, குறிப்பா இங்கிலாந்து நடந்த தொழில் புரட்சி மனித எந்திரங்களுடைய உற்பத்தியின் மூலமா சமுதாயத்தை அடுத்தடுத்த நிலை கொண்டு போகுது. அந்த தொழில் புரட்சி அந்த எந்திரத்துடைய தோற்றத்தை பார்க்கும்போது மனிதனும் ஒரு எந்திரன்ற ஒரு கண்டுபிடிப்பு மக்களுக்கு அறிஞர்களுக்கு யோசிக்கிறவங்களுக்கு, மக்களை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னும் போது அந்த எண்ணம் வருது. மனிதனும் ஒரு எந்திரம் தான். தண்ணி ஊத்துறான், சாப்பாடு போடுறான், உள்ள இதயம் வேலையை செய்து ரத்தத்தை தூய்மைப்படுத்துது, நுரையீரல் பிராணசக்தி உற்பத்தி பண்ணி உடம்பு முழுக்க எல்லா செல்களும் கொடுக்குது. இது ஒரு தொழிற்சாலை மாதிரி மனித உடம்பு நடக்குது அப்படின்ற கருத்தும் வருது. உண்மையிலேயே மனிதனும் எந்திரம் தானா? எந்திரத்தை மாதிரி வெளியில இருக்கிற எந்திரம் மாதிரி அதுக்கு ஆயில் போட்டா பெட்ரோல் போட்டா ஓடுற மாதிரி மனிதனும் எந்திரம் தானா அப்படின்ற கேள்வி இந்த கருத்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மாறான கருத்தும் மருத்துவர்கள் மத்தியில் வருது. குறிப்பா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஹிப்போக்ரட்டஸ் ஒரு மருத்துவத்துக்கான தகவல்களை தத்துவமா எழுதி கொடுக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி கொடுத்த ஹிப்போக்ரட்டஸ் அந்த தத்துவம் கான்ட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் மருந்து கொடுத்து குணப்படுத்துறது, முரண்பாட்டால் கலையிறது, எதிரான ஒரு பொருளை கொடுத்து கலையிறது. இந்த சிஸ்டம் தான் ஹிப்போக்ரட்டஸ் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில தான் 7 தாதுக்கள் அடிப்படையில் இந்த உடம்பு இயங்குது. இந்த தாதுக்களுடைய இம்பேலன்ஸ் காரணமா, தாறுமாறான ஏற்ற இறக்கத்தின் காரணமா மனிதன் நோய்வாய்ப்படுறான் அப்படின்ற அடிப்படையில வந்ததுதான் அலோபதி மருத்துவம், எதிரான மருத்துவம். ஒருத்தர் குளிர்னு வரான்னு சொன்னா அவனுக்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய, வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவம் உள்ளுக்கு தருவாங்க. எதிர் மருத்துவம்னா என்னன்னா, ஹிப்போக்ரட்டஸ் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஒருத்தன் காய்ச்சல் வரான்னா அவனுக்கு குளிரை ஏற்படுத்தக்கூடிய மருந்து உள்ள தருவாங்க. இதுதான் ஹிப்போக்ரட்டஸ் அந்த கான்செப்ட். பேதின்னு வரான், ஐயோ 4 நாளா போயிட்டே இருக்கு நிக்கவே மாட்டேன்னு வரான்னா மலத்தை கட்டக்கூடிய மருந்து தருவாங்க. ஐயோ 8 நாள் ஆச்சு மோஷனே போல அப்படின்னு வராங்கன்னா பேதியாக்கக்கூடிய மருந்து தருவாங்க. எதிர் மருந்தை கொடுத்து குணப்படுத்துறது, ஆளை காப்பாத்துறதுன்றது அந்த கான்செப்ட், கான்ட்ரல் சிஸ்டம். அதற்கு பிறகு அதே ஹிப்போக்ரட்டஸ் சிமிலியா சிமிலிபஸ் கியூரட்டர் என்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து போயிருக்காரு. கான்செப்டா தத்துவமா இருக்கு. 2500 ஆண்டுகளா
இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அறிதலுமே தோன்றல. இது மனித குலத்தில் நடந்த அறிதலும் அரிதான விந்தைன்னு கூட சொல்லலாம். அவர் கொடுத்த கான்செப்ட், ஒரு கான்செப்ட் நடைமுறைக்கு வந்துருச்சு, இன்னொரு கான்செப்ட் நடைமுறைக்கு வரல. அப்போ அது அப்படியே ஏற்று இருக்கு. இப்போ 18ஆம் நூற்றாண்டு கடைசியில டாக்டர் கெல்லன் வந்து ஒரு மெட்ரியா மெடிக்காவை எழுதியிருக்காரு. அந்த மெட்ரியா மெடிக்காவில் இதை பத்தி சொல்லிட்டு போறாரு. ஏற்கனவே 1755 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பிறந்த மாமது ஆணிமன், அவர் ஒரு அலோபதி மருத்துவர். ஆணிமன் வந்து ஒரு அலோபதி மருத்துவர். அவர் அலோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றார். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பண்ணும்போது அவர் செஞ்ச அந்த தொழிலுடைய தொடர்ச்சியின் காரணமா தன்னுடைய ஒரு 4 வயது பிள்ளையே வந்து அவரால் காப்பாற்ற முடியாம போயிடும். குழந்தையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா தன்னுடைய துன்பங்களை சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து இன்னொரு மைண்ட் கிடையாது. ஓப்பனா அதுக்கு உள்ள என்ன காய்ச்சலோ என்ன பிரச்சனையோ அதை அப்படியே சொல்லக்கூடியது குழந்தை. மனுஷன் அவன் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் அவன் மறைப்பான், சில விஷயங்களை மறைப்பான், எப்படி சொல்றது டாக்டர்கிட்ட. ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஸ்டேட், எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடும், எல்லாத்தையும் வெளிப்படையா அறிகுறியா காமிச்சிடும். அதை ஏன் நம்மளால குணப்படுத்த முடியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, இறந்தே போயிட்டானே அப்படின்னு மிகப்பெரிய தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்துது. அப்போதான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, இந்த மருத்துவத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கிறார். தான் இதுவரைக்கும் சிகிச்சை அளித்த எல்லா துயரருடைய வரலாற்றையும் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்மிடம் வரக்கூடிய துயரர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நோயை தெரியாம அவருக்கு பண்ணுறோம். முழுமையான குணத்தை நம்ம தரல. ஒருத்தர் தலைவலின்னு வர்றாருன்னா தலைவலி இல்லாத ஒரு நிலையை அவருக்கு ஏற்படுத்தணும். தலைவலியை நம்ம போக்கல. ஒரு வயிற்று வலின்னு வர்றாருன்னா வயிற்று வலிக்கு ஒரு தற்காலிக சாந்தியை, ஒரு சமாதானத்தை நம்ம ஏற்படுத்தணும் தவிர நிரந்தரமான வயிற்று வலியை நம்ம போக்கல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அப்போதான் அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஒரு தெளிவான ஒரு கிளியர் கட்டான முடிவு வரும்போது நம்மளது மருந்துகள் போதிய ஆய்வு செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்குது, இந்த கான்ட்ரா சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டு, நீங்க உலகத்துல எத்தனையோ அறிஞர்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஆய்வாளர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு நேர்மையான மனிதரை ஆணிமனை மாதிரி பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப அரிது. அவர் என்ன பண்றாரு, நாம என்ன பண்ணுவோம், ஒரு தொழில் பிடிக்கிறோம்னா இன்னொரு தொழில் மாத்திக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் எனக்கு பிடிக்கும், இந்த தொழில் பிடிக்கல, இன்னொரு தொழில் மாத்திக்கிறேன். ஆனா ஆணிமன் தான் கற்ற அந்த மருத்துவ படிப்பை, எம்பிபிஎஸ் படிப்பை, அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரிங் லெட்டர் எழுதி, ஐயா இன்று முதல் நான் மருத்துவன் இல்லை, எனக்கு பல்கலைக்கழகம் அந்த பட்டத்தை கொடுத்துருங்க, இந்த பட்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் இன்று முதல் மருத்துவன் இல்லை, எனக்கு பிறந்துட்டேன், ஏதோ எனக்கு வேதியியல் ஆராய்ச்சி பண்ண ஆர்வம், வேதியியல் ஆராய்ச்சி பண்ணணும்னா என் குடும்பத்தில் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த சர்டிபிகேட்டையும் தொகுத்து ஒரு கவரிங் லெட்டர் எழுதி அந்த கவரிங் லெட்டரை அதை வச்சு பல்கலைக்கழகத்தில் அனுப்பிடுறாரு. அந்த கவரிங் லெட்டர் தான் ஒரு உலக புகழ்பெற்ற இலக்கியத்தில் அது ஒன்றா சொல்லலாம். இவர் வந்து நம்ம லிங்கன் வந்து தன்னுடைய 1வது சேர்க்கிற அந்த பள்ளி ஆசிரியருக்கு ஒரு கடிதம் வந்து உலக புகழ்பெற்ற கடிதம் சொல்லுவாங்க. ஜென்னி மார்க்ஸ் எழுதிய கடிதத்தை உலக புகழ்பெற்ற கடிதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்ஸ் ஜென்னிக்கு எழுதின கடிதத்தை உலக புகழ்பெற்றன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு கடிதம், ஒரு இலக்கியம்னு சொன்னா அது ஆணிமன் எழுதிய அந்த கவரிங் லெட்டர். அது என்ன சொல்றாரு, அந்த மருத்துவ உலகத்துக்கு, எம்பிபிஎஸ் அந்த பல்கலைக்கழகத்துக்கு, நான் நமது மருத்துவத்தை ரொம்ப சின்சியரா கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நமது மருந்துகள் போதிய ஆய்வு செய்யப்படாமல் இருப்பதால் மக்களுக்கு துன்பத்தை தான் அது விளைவிக்கிறது. நோயை ஒரு 8 மாசம் அவங்களுக்கு தெரியாம வச்சிருக்குது, 10 மாசம் 1.5 வருஷம் 6 மாசம் தெரியாம வச்சிருக்குது, நிரந்தரமாக நோயை குணப்படுத்தவில்லை. இந்த உண்மையை நான் அறிந்து கொண்டேன். எனவே இனி நான் இந்த மருத்துவத்தை தொடர்வதாக இல்லை. ஆனால் என்னை நம்பி வரக்கூடிய சகோதரிகள் ரொம்ப நம்பி டாக்டர் வராங்க, அவர்களுக்கு நான் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் போதிய ஆய்வு செய்யப்படாத மருந்துகளாக இருப்பதால் அதை கையாளுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த மருந்துகள் பின்விளைவுகளை சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுத்துகிறது. அதை மீட்டுருவாக்கம் பண்ணுகிறதுக்கு மாற்று மருந்து நம்மிடம் இல்லை, மாற்று வழி நம்மிடம் இல்லை. நம்ம நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நான் துன்பத்தை தான் ஏற்படுத்துகிறேன் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த மருந்துகள் எல்லாம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன. இந்த சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும்
என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், குழந்தைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன நான் செய்ய போறேன் அப்படின்னு தெரியல. ஒரு அடர்ந்த காட்டில் இருட்டிய வேளையில் திசை தெரியாமல் வழி தெரியாமல் தடுமாறும் ஒரு சாதாரண மகனாக நான் தத்தளிக்கிறேன். ஆனாலும் என்னை சுற்றி மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன வழிகாட்ட போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு கூரிய வாளை, நல்ல நீளமான வாழை எடுத்துட்டு சுத்திட்டு ஓடணும். அந்த கூட்டம் எப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுமோ அப்படி நமது மருந்துகள் இந்த மனித உடலில் சென்று வேலை செய்கிறது. என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்னை நம்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் ஏதும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன். இந்த ஒரு ஏழை தந்தையால் நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்துவிட முடியும்? நான் ஒரு சாதாரண மனிதன். எனவே இன்று முதல் நான் மருத்துவன் அல்ல. எனக்கு நீங்கள் அளித்த பட்டத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி அனுப்பிட்டார். வேதியியல் ஆராய்ச்சி பண்றாரு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பல மொழிகள் அவருக்கு தெரியும். அந்த காலத்தில் நீங்க பாவாணர் மாதிரி அங்க பல மொழிகள் தெரியும். மொழி குடும்பம் ஆயிடுச்சு. 19 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. குடும்பம் ஆயிடுச்சு. குடும்பத்தை காப்பாற்றணும். அதற்காக மொழிபெயர்க்கிற வேலை செய்யறாரு. அப்படி மொழிபெயர்க்கிற வேலை செய்யும் போது டாக்டர் கெல்லனுடைய ஒரு மெட்ரியா மெடிக்காவை அவர் பிரெஞ்சுல இருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு மொழி மாற்றப்படுறாரு. அப்படி மாற்ற பண்ணும் போது கல்லன் சொல்லிட்டு போறாரு, ஹிப்போக்ரட்டஸ் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கான்ட்ரா சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு. எதிர் மருந்து கொடுத்து குணப்படுத்துறது, எதிரை முரண்பாட்டால் களையக்கூடியது என்ற அந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. அது அலோபதி சிஸ்டமாக மருத்துவ முறையாக வந்திருக்கிறது. ஆனால் சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டல் என்கின்ற சிஸ்டத்தையும் அதே ஹிப்போக்ரட்டஸ் கொடுத்திருக்கிறாரு. அது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. அப்ப சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டல் என்றால் என்ன பொருள் என்பதுக்கும் கெல்லன் சொல்றாரு. இங்க தென் அமெரிக்க பழங்குடி மக்கள் மலேரியா குளிர்காய்ச்சலுக்கு அவர்கள் சிங்கோனான ஒரு மரப்பட்டை எடுத்து சாராக்கி குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது அந்த மலேரியா குளிர்காய்ச்சல் அவங்களுக்கு போயிடுது. நல்லா இருக்கிற ஒருத்தன் அந்த சிங்கோனா மரப்பட்டையிலிருந்து சாராக்கி குடிச்சான்னா அவன் உடம்பில் மலேரியா நோய்க்கான அனைத்து அறிகுறிகளும் தோன்றும். இது நல்லா இருக்கு. எது நோயை போக்குமோ அதுவே அந்நோய்க்கு மருந்து. இது நல்லா இருக்கு. நாமே இந்த யோசனை முயற்சி பண்ணி பார்க்க கூடாது. அங்க அலோபதி மருந்துகளில் அவன் என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறானோ அந்த மருந்தை மருத்துவர் பயன்படுத்தி ஆகணும். ஆனா இங்க அப்படி இல்லை. இவரே அந்த மருந்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டாருன்னா நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டான்னா நோய் வரும், நோய் வந்துட்டு சாப்பிட்டா நோய் போயிடும். இது நல்லா இருக்க சிஸ்டம். அப்ப இது நடைமுறைப்படுத்தாம இருக்கு 2500 ஆண்டுகளா. ஏன் இதை நாம தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு இது ஏன் மனித உலகத்துக்கு ஒரு ஆய்வை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கோனா மரப்பட்டிய மக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு. இதான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதை கொண்டு சாராக்குறாரு. நோட்டு பேனா, ஒரு லாங் சைஸ் நோட்டு பேனா வச்சுக்கிறாரு பக்கத்துல. எல்லாத்தையும் சாப்பிட்ற 4 மணி நேரத்துக்கு உதவும் சாராக்கி குடிக்கிறாரு. குடிக்க குடிக்க வெள்ளவெல்லாம் ஆகுது. மரணத்தை பற்றி பயம் வருது. சக்தி உடம்புல எந்த சக்தியுமே இல்லாத ஒரு நிலைமை வருது. காய்ச்சல் வருது. குறிப்பிட்ட நேரம் அந்த காய்ச்சல் வருது, குறிப்பிட்ட நேரம் அந்த காய்ச்சல் போயிடுது. இதை தொடர்ச்சியா செய்ய செய்ய தொடர்ந்து மருந்து சாப்பிட்றாரு. சாப்பிட அந்த நோய் வருது. தொடர்ந்து அந்த மருந்தை விட்டுட்டு பாக்குறாரு. கம்ப்ளீட்டா அந்த நோய் நல்லா ஆயிடுது. அப்ப திரும்ப திரும்ப சாப்பிட்டா அந்த நோய் வருது. அந்த நோய் என்னென்னலாம் அறிகுறி ஏற்படுத்துது? மலத்தில், சிறுநீரில், மனதில் பயம், கவலை, அச்சம், அவருடைய உடல்ல வேர்வை எப்ப தோன்றுது, அது என்ன ஸ்மெல் இருக்கு, எப்பெல்லாம் வேர்வை வருது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு தன்னுடைய மனைவி அழைக்கிறார். அம்மா, மனித உலகத்துக்கு சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் இந்த மருந்து குறிப்பிட்ட இடைவெளியில நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். உன் உடம்புல என்ன பண்ணுதுன்னு சொல்லு, உன் மனசுல என்ன பண்ணுதுன்னு சொல்லு, உனக்கு மோஷன் எப்படி போகுது நான் பாத்துக்கிறேன், உங்க யூரின் எப்படி போகுது நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் கூட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு தருகிறார். மைத்துனரை அழைக்கிறார். அன்பா, நமக்கு ஒரு மனித உலகத்துக்கு சேவை செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மருந்து நான் தொடர்ந்து தரேன். உனக்கு நான் குறிப்பிட்ட இடைவெளியில தரேன். நான் சாப்பிட உன் மனசுல என்ன தோணுது, உன் உடம்புல என்ன தோணுது, எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படி பண்றாரு. முதல் மருந்து சிங்கோனா, அந்த சைனா சைனா என்ற மருந்தை கண்டுபிடிக்கிறார். அவர் காலத்தில் அதன் பிறகு 99 மருந்து அவர் கையாளுறார், கண்டுபிடிக்கிறார். அந்த 99 மருந்து இருந்தால் மட்டுமே ஒரு மருத்துவமனை இயங்கும். அந்த அளவுக்கு எல்லாமே தனிச்சிறப்பான மருந்துகள் தான். ஆனா இன்னைக்கு 4000க்கும் மேற்பட்ட ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது. எல்லா மருந்துகளும் ஏற்கனவே நலமாக இருக்கக்கூடிய மருந்து, ஒரு மனிதனிடம் நிரூபிக்கப்பட்ட மருந்துகள். நலமா இருக்கிற மருந்து நான் சாப்பிட்றேன்னா நான் நிரூபணதாரர்.
எனக்கு பரிசு பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணுறது ஒருத்தர் இருப்பார், அப்சர்வர் ஒருத்தர் இருப்பாரு, நிருபணத்தவர் இருப்பார். மனசுல என்ன தோணுது, உடம்புல என்ன தோணுது, ஆன்மையில என்ன தோணுது, சக மனிதனோட பழகிறதுல என்ன தோணுது, மன மகிழ்ச்சியில என்ன தோணுது, மன வெறுப்பு எது மேல வருது, எது மேல விரும்பி சாப்பிடலாம், எல்லாத்தையும் கூட அப்சர்வ் பதிவு பண்ணுவாங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் தான் ஹோமியோபதி மருந்துகள். இந்த மருந்துகளை நாம் ஏற்கனவே அலோபதியில எல்லாமே அவருக்கு தெரியும். கெமிக்கல்ஸும் தெரியும். கெமிக்கல்ஸ் தனி பட்டம் படிச்சவர், வேதியியல் அந்த காலத்துல பட்டம் படிச்சவர். கெமிக்கல்ஸ் தெரியும். இயற்பியல் பட்டம் படிச்சவர், தாவரவியல் பட்டம் படிச்சவர். சாதாரண படிப்பாளி இல்ல ஆனிமல். MBBS படிச்சவர், மிகப்பெரிய அறிவாளி. அவர் தந்தை அவரை எப்படி வளர்த்துக்கிறாரு, உன் மனசாட்சிக்கு விரோதமான தொழிலை செய்து நீ பொருளீட்ட கூடாது வளர்த்துக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண மண்பானது வண்ணம் தீட்டக்கூடிய ஒரு தொழிலாளி. அவருக்கு பிறந்த இவர் வளர்ப்பு முறையே மனசாட்சிக்கு விரோதமாக தொழில் செய்யக்கூடாது என்கின்ற வளர்ப்பு இருப்பதால் மனசாட்சிக்கு விரோதமாக அலோபதி இனியும் தொடர முடியாத சொல்லி தூக்கி போட்டு வராரு. சரியான மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு. மருத்துவத்தை கண்டுபிடிக்கலாம் ஆராய்ச்சிக்குள்ளே கண்டுபிடிக்கல, தற்செயலாக மொழிபெயர்க்கும் போது அங்க வரக்கூடிய செய்தி எடுத்துக்கிட்டு இதையா நாம தூக்கி தலைமையில போட்டு கூடாது சொல்லிட்டு அவரா தூக்கி போட்டு செஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உலகின் 2வது மிகப்பெரிய மருத்துவ முறையை ஹோமியோபதி இருக்கிறது. இன்னைக்கு அவர் காலத்துல அறிவியல் அப்ப எப்படி வளர்ந்துச்சு சொன்னா, காரணம் விளைவும் ஒன்றை ஒன்று பின்தொடரக்கூடியது என்ற காலத்துல ஒரு மருந்து அந்த காரணத்தை ஏற்படுத்துகிறது, அந்த விளைவை ஏற்படுத்துகிறது, ஒன்று ஒன்று சம்பந்தம் உள்ளது என்ற காலத்தில் ஆணிமன் இருந்தார். ஆனால் இன்றைக்கு குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கும் சூழல் இருக்கிறோம். அந்த மனிதனுக்கு நோய் துன்பத்துக்கு வரக்கூடிய அறிகுறிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சிகிச்சை அளித்திருந்த ஆணிமன் காலம் இன்றைக்கு முழு மனிதனே என்னவாக இருக்கிறான். அவன் தாவரத்தின் பண்பை வெளிப்படுத்துகிறானா, அந்த முழு மனிதன் தனிமத்தின் பண்பை வெளிப்படுத்துகிறானா, அந்த முழு மனிதன் விலங்கின் பண்பை வெளிப்படுத்துகிறானா, எந்த விலங்கு எந்த தனிமம் தாவரத்தில் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று முழுமையாக பார்க்கக்கூடிய இடத்திற்கு ஹோமியோபதி வந்திருக்கிறது. அந்த முழுமையாக மனிதனை ஆய்வு செய்து நோய் என்று ஒன்று இல்லை, அந்த முழு மனிதன் இயற்கை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல் அவனை டாமினேட் பண்ணுது. அது எப்படி டாமினேட் பண்ணுது? இயற்கையின் விடை சொல்ல முடியாத கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்வி. ஒரு ஆற்றல் ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக பரிமாற்றம் அடைந்து கொண்டே இந்த உலகில் செல்லுகிறது. அந்த மனிதன் மேல் மான் என்கின்ற ஆற்றல், அந்த மனிதன் மேல் கந்தகத்தின் ஆற்றல், அந்த மனிதன் மேல் ஒரு பாஸ்பரஸ் ஆற்றல் இருக்கிறது. அதை இன்றைக்கு மருத்துவ உலகம் ஹோமியோபதி உலகம் சரியாக கணித்து டாக்டர் ராஜன் சங்கரன் அவர்கள் மும்பை சார்ந்தவர், அவர்தான் இந்த முழுமையாக பாருங்கள். உலகம் மாறிடுச்சு. ஆணிமன் காலம் வேற, இன்றைக்கு இருக்கிற சயின்ஸ் வேற. முழு உலகம் எங்க வேணாலும் போயிட்டு எந்த நாட்டில் வேணாலும் இன்னைக்கு யார் வேணாலும் மூலதனம் போடலாம், எங்க வேணாலும் உழைப்பை விற்கலாம், வேலை செய்யலாம். இன்னைக்கு அந்த மாதிரி முழு உலகமே ஒரு குடைக்கு வந்ததால் முழு மனிதனை ஆய்வு செய்வதுதான் சரியான ஆய்வு முறையாக இருக்க முடியும் என்கின்ற நிலையில் ஆணிமன் வகுத்த அந்த பாதை இன்றைக்கு முழு மனிதனை பார்க்கக்கூடிய பாதையில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த கான்செப்ட் அடிப்படையில் வேலை செய்யப்படுவதால் அரங்கராசன் அவர்கள், டாக்டர் ஸ்டெல்லா மேடம், நான் உட்பட எல்லாருமே அந்த முழுமையான சயின்ஸ் முழுக்க ஒரு பகுத்தறிவு சார்ந்த மருத்துவம் சயின்ஸ் அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு மூடத்தனத்திற்கும் என்னவோ மருந்து கொடுத்தா நடக்குமோ நடக்காத பார்க்கலாம் அப்படின்றதுலாம் இங்க கிடையாது. கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படிப்பட்ட சிஸ்டம் என்பதை கூறி இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்களும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது எங்க பயிற்சி கொடுப்பாரு, நீங்களே கத்துக்குங்க, உங்களுடைய குடும்பத்திற்கும் சொல்லுங்கள், நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றியும் கூறி இடம் சார்கிறேன். நன்றி. திருச்சியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மணியம்மை அறக்கட்டளை மருத்துவம் கற்க தொடங்கியிருப்பவர்களுக்கும் சகோதரர் அரங்கராஜன், சகோதரர் வெற்றிச்செல்வன், இன்னும் அருமையான சகோதரிக்கும் என்னுடைய அன்பான முதன்மை வாழ்த்துக்கள். நீங்க உங்களுக்கு நிறைய வேலைகள் கண்டிப்பா தோழர்களுக்கு எப்படி பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அவ்வளவு நெருக்கடியான ஒரு இக்கட்டான சூழல், வேலைப்படு எல்லாத்தையும் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அந்த ஹோமியோபதி மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் என்னன்னு எனக்கு புரியும். கண்டிப்பா இது உலகமயமாக்கலினால ஏற்படுகிற நெருக்கடி, மனிதர்களாக நமக்கு ஏற்படுகிற நெருக்கடி, இன்னும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கிற நெருக்கடி இந்த ஹோமியோபதியினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, மனம் பாதிக்கப்பட்டாருடைய
உடலில் எந்த அங்கமும் எந்த அவயவமும் எந்த ஆர்கன்ஸும் பாதிக்கப்படாது. முதல் நிலையில மனம் பாதிக்கப்படும். அது எந்த இடத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். பொருளாதாரத்தினால இருக்கலாம். நான் இப்ப சொன்னது போல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான நெருக்கடி, பலவிதமான நெருக்கடிகளினால இருக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப சூழல்ல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்தில் பின்புலத்தில் ஏற்படுகிற நெருக்கத்தினால் இருக்கலாம், இயற்கை சூழலால் ஏற்படுகிற பொருளாதார இழப்பு, வியாபாரத்தின் பொருளாதார இழப்பு, இன்னும் அவங்களுக்கு தவறே செய்யாத ஒரு மனிதனை நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லி நிறுத்தும் போது அவனுக்கு ஏற்படுகிறதான அந்த மனதில் ஏற்படுகிறதான அவமானம், அதனால ஏற்படுகிற ஒரு நெருக்கடி. அது மாதிரி மனம் சார்ந்துதான் ஒரு மனிதன் முதலாவது அவன் இந்த நோய் இந்த சிக்கலுக்குள் ஆளாகிறான். அப்படி மனசு பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்கன் பாதிக்கப்படுது. அவமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அவனுக்கு ஒரு அவயவம் பாதிக்கப்படுது. பயம் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு அவயவம் பாதிக்கப்படுது. ஏமாற்றம் அப்படின்னு வரும்போது ஒரு அவயவம் பாதிக்கப்படுது. அதிர்ச்சி சம்பந்தமே இருக்காது சார். ஒரு வண்டியில பிரயாணம் போயிட்டு இருப்பாங்க, ஆப்போசிட்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆபத்து நேர்ந்து ஒரு விபத்து நேர்ந்து அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்க பஸ்ல அப்படின்னா 50 பேர் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத மனிதர்களும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிற மனிதர்களும் இருப்பாங்க. வெரி சென்சிட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் வேறொருத்தருக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தா கூட அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்படியான சூழ்நிலைகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒரு விபத்தை பார்க்கும் பொழுது திடீர்னு பயத்துல அதிர்ச்சியில தன்னறியாம யூரின் போயிடுவாங்க சிலருக்கு தலை சுத்தல் வந்துடும், மயக்கம் வந்துடும். அதை பார்த்ததையுமே பிளட்டை பார்த்ததையுமே ஆக்சிடென்ட் ஆன நபரை பார்த்ததையும் அந்த சூழலை பார்த்ததையும் மயக்கமாயிடும், தலை சுத்திடும் சிலருக்கு. ஒரு சிலருக்கு உடனே அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்குவாங்க, அதை தாங்க முடியாது. சிலர் தலையை பிடிச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆக்ஷன் பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய அங்க அசைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா மாறுபட்டு தான் இருக்கும். சிலருக்கு அந்த சூழ்நிலையில வாமிட் கூட வந்துடும். அப்ப இது எதனால இப்படி ஏற்படுது அப்படின்னா மனம் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஏற்படுற மன அதிர்வுகளால அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மருந்தின் அடிப்படை என்னன்னா சகோதரர் சொன்னார் இல்லைங்களா, இது நேர்மறை மருந்து. எதனால் ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ அந்த துன்பத்திற்கான மருந்து அவங்க தான் சொல்லணும், அந்த பேஷண்ட் தான் சொல்லணும். ஒரு மருத்துவர் அதை கவனிச்சு அவங்க படிச்ச மருந்துகள்ல எதுன்னு கண்டுபிடிச்சு எடுக்கலாமே தவிர எந்த ஒரு மருத்துவரும் அவருக்கான மருந்து இதுதான் அவங்களே தீர்மானிக்கவே கூடாது. ஏன்னா நோய் நிலை என்பது மனம் சார்ந்து வர்றதுனாலையும் அதனுடைய உடற்குறிகள் அந்த குறிகளுடைய அடிப்படையில தான் அந்த மருந்தை தெரிவு செய்யறபடினாலையும் அப்ப முழுக்க இந்த மருத்துவர் அவங்கள பின்தொடர்ந்து போகணும். ஒரு பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அவங்க மனநிலை, அவங்க உணர்வு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுடைய அங்க அசைவுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய தாக்கம் என்ன, எந்த உறுப்பு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உறுப்பு பாதிப்புனால என்ன விதமான நோய் குறிகள் உண்டாகுது, அது எல்லாத்தையுமே ஒரு மருத்துவர் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போதுதான் இந்த ஹோமியோபதி மருந்தை மிக சரியாக செலக்ட் பண்ண முடியும். இவர் சொன்னார் இல்லைங்களா, முழுமைக்குமான மருந்து. இப்ப ஒரு வேற ஒரு முறை மருத்துவத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, எதுவா வேணாலும் இருக்கலாம், அலோபதியா, சித்தா, ஆயுர்வேதிக், எது வேணாலும் இருக்கலாம். வேற ஒரு முறை மருத்துவத்துக்கு நம்ம போகும்போது சார் அவங்க கேட்பாங்க நம்மகிட்ட, நம்ம சொல்லுவோம் என்ன தொந்தரவுன்னு சொல்லுவோம். ஒரு போனதுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சுகர் அதிகமா இருக்கு, எனக்கு ஹார்ட் பேஷண்ட், அவங்களே சொல்லுவாங்க நான் ஹார்ட் பேஷண்ட்டு, லிவர் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, இப்படி அவங்களே சொல்லுவாங்க. அப்ப அது எதன் அடிப்படையில அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு உண்டாகுது, வலியோ நெருக்கடியான ஒரு உணர்வுகளை உண்டாகுதோ அதனுடைய அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க.
மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, என்னென்ன பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு முதல் நிலையில பரிசோதனைக்கு தான் அனுப்புவாங்க. மனசை பத்தி, அவங்க பேக்ரவுண்டை பத்தி, அவங்க உணர்வுகளை பத்தி, அவங்க பாடி லாங்குவேஜை பத்தி அதெல்லாம் கவலையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனிதனை முழுமையா பார்க்கறது இல்லை. இவங்க போய் டெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததும் அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எந்த ஆர்கன் எந்த இடத்துல எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க கற்றுக்கொண்ட முறைமையின்படியாக அதுக்குரிய மருந்தை, ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கும் போது மருந்துகளை பற்றி படிக்கிறாங்களான்னா அது கேள்விக்குறிதான் சார். மருந்து தயாரிக்கிற நிறுவனத்திலிருந்து அதுக்குன்னு ஒரு யாரை அவங்க ஒரு மனிதர் அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து ரெஃபர் பண்ணி இந்த மெடிசன் இந்த காம்பினேஷனில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம், இந்த மருந்து இந்த நோய்க்கு பயன்படும், இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு ஒரு மருத்துவருக்கு சொன்னாலே ஒழிய அந்த மருத்துவருக்கு அந்த மருந்தை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்படி சொல்லும்போது அதுக்குன்னு அனுப்பப்படுறாங்க. அதுக்குன்னு நிறைய செலக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஆட்களை வச்சுருப்பாங்க, அவங்க போய் சொல்லுவாங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் நிலையில தான் மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணி தராங்க. ஆனால் ஹோமியோபதியில் அப்படி பண்ணவே முடியாது. ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அவ்வளோ பிரச்சனைகளையும் மருத்துவர் வந்து அப்சர்வேஷன் பண்ணி ஆகணும். புரிந்து உணர்ந்து அவருடைய உணர்வுகளோடு ஒன்றித்து பயணித்து கனவுகள் கூட அவங்க சொல்லக்கூடிய கனவுகள், அந்த கனவுடைய விளைவுகள் என்ன, அவங்க பார்க்குற அந்த கனவுனால அவங்களுக்கு ஏற்படுற விளைவுகள் என்னங்கிறத கூட அப்சர்வேஷன் பண்ணணும், உள்வாங்கணும். அப்படி உள்வாங்கி அந்த உணர்வுகளையும் நோயின் குறிகளையும் இது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது பின்புலத்தில் ஏற்பட்டது. இப்போ சடனா ஒரு நோயாளி வராங்கன்னா அந்த சடனா அப்ப என்ன நடந்தது, அப்ப அவங்க என்ன கண்டிஷன் இருக்காங்க, என்ன எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து மருத்துவம் செய்வது மட்டும் ஹோமியோபதி அல்ல. இது இந்த உலகத்துல அதுக்கான மருத்துவங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஹோமியோபதியினுடைய தனி சிறப்பு என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு கரு வந்து தாய் வயிற்றிலே உருவாகும் போதே அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டா கூட பல ஆண்டுகளுக்கு பின்னால அந்த நபருக்கு அதுக்கான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அப்ப எங்கிருந்து வரணும்னு பார்த்துக்காங்க. ஒரு ஹோமியோபதி மருத்துவடைய ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க உள்வாங்கி அதுக்கான மருந்துகளை அவங்க ஆல்ரெடி கண்டிப்பா படிச்சிருக்கணும். மேக்சிமம் எத்தனை மருந்துகள் இருக்கும் அந்த மருந்துகள்ல அவங்களுக்கு இயன்ற வரை மருந்துகளை படிச்சிருக்கணும். மருந்துடைய தன்மைகள், அதனுடைய உணர்வுகள், அதனுடைய கழிவின் நிறங்கள், அதனுடைய சொன்னது போல அந்த ஸ்மெல்லு கூட அதை பத்தி கூட அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது. இன்னும் சளியெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கு, நுரையீரலின் தாக்கம் அதிகமா இருக்கு. அப்போ சளின்னு வராங்கன்னு சொன்னா சளியா உடனே இந்த சளிக்கான மருந்து, இருமலுக்கான மருந்து அப்படி மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இவங்க கேட்பாங்க, சளி என்ன மாதிரி வருது, எப்படி வருது, இந்த ஃபோர்ஸ் கூட கேட்பாங்க, எப்படி வருது உங்களுக்கு. சிலர் சொல்லுவாங்க தண்ணி மாதிரி வருது, ஒரே ரன்னிங் நோஸா இருக்கு. அடுத்த நிலை பளபளப்பான சளி வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம்ல ஒரு இளம் பச்சை கலர்ல வருது. அதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகுது, டார்க் எல்லோவா வருது. முதல்ல எனக்கு அப்படி வந்துட்டு இருந்துச்சுங்க. முதல்ல எனக்கு அது மாதிரி கெட்டியா மஞ்சளா வந்துட்டு இருந்தது. இப்ப அப்படி இல்லை, அப்படியே பிசு பிசுன்னு சவு மாதிரி பிடிச்சிருக்கு. சளியை இங்கிருந்து வெளியே கொண்டு வர முடியல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி பண்ணும்போது த்ரோட் பெயின், அதே மாதிரி நுரையீரல் பகுதி, இடது பக்கம் வலது பக்கம் அந்த மாதிரி வலி அதிகமா இருக்கு. குத்துறவார வலிக்குதுங்க, தாங்க முடியல, எரிச்சல் அதிகமா இருக்கு. அப்படி அவங்களுடைய உணர்வுகள் அப்படியே எடுத்து நம்ம முன்னாடி கொடுப்பாங்க. அதுல நம்ம ஒன்ன கூட இது தேவையில்லைன்னு நினைக்கவே கூடாது, அவ்வளே அப்சர்வ் பண்ணணும் அந்த மருத்துவ. அப்படி பார்த்தா பிசுபிசுப்பான நிலையில சளி வரவங்களுக்கு மருந்து மாறும். அந்த பிசுபிசுப்பான சளி வரவங்க கூட இடது பக்கம் எனக்கு குத்தரமான வலி வருது, மார்புக்கு கீழே எனக்கு இடது பக்கம் நுரையினுடைய எட்ஜில் இத்தரமான வலி வருது. அந்த வலி எந்த நேரத்தில் அதிகமா இருக்கு, இந்த நேரத்தில் அதிகமா இருக்கு. 3 AM 6 PM 2 AM 12 PM அப்படி சொல்லுவாங்க. அந்த டைம் மொடாலிட்டி கூட கவனிக்கணும், அந்த நேரத்தை கூட கவனிக்கணும். இந்த நேரத்தில் எனக்கு அந்த பாதிப்பு அதிகமாக வருது அப்படின்னு சொல்றதுக்கு வேற மருந்து வரும். கெட்டியா மஞ்சளா வந்து வெளியில வரும்போது
வெளியில வந்துச்சுன்னா எனக்கு ஃப்ரீயா இருக்கு, ஆனா தொண்டையில அது வந்து நின்றுச்சுன்னா எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, அவங்க பிரீத் பண்ண முடியல, சுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த மருத்துவர் கேட்பாரு, சுவாசிக்க முடியலன்னா அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, எப்படி எப்ப உங்களுக்கு சுவாசிக்க முடியல, பிரீத் பண்ணும்போது சரி மூச்சு வாங்கும்போது எப்படி, உள் மூச்சு வாங்கும் போது உள்ள காத்த கொண்டு போக முடியல, அதனால எனக்கு வலிக்குது, உள்ளுக்குள்ள அழுத்தமா இருக்குது, இறுக்கமா இருக்கு, நெருக்கிற மாதிரி இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு உள்ள காத்த உள்ள கொண்டு போய் இழுத்தற பிரீத்திங் உள்ள கொண்டு போக முடியுது, ஆனா வெளியே விட முடியல. அப்போ எல்லாருக்கும் ஒரே மருந்து வருமா? வரவே வராது. ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியங்கள் வேறு வேறா இருக்கும். அதனுடைய ஆழம் என்னென்ன, அது எந்த அளவுக்கு அந்த நோய் அவங்களுக்கு பரவி இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு அதனால மனம் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்லுவாரு, நான் நல்லா இருந்தேன் 6 மாசத்துக்கு முதல் வரைக்கும் அவ்வளவு நல்லா இருந்தேன், அருமையா இருந்தேன், என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் பிரிஸ்கா செய்வேன், காலையில 5 மணிக்கெல்லாம் நான் வாக்கிங் போயிடுவேன், சைக்கிளிங் போவேன், என்னுடைய வேலையை நான் அவ்வளவு அருமையா திறமையா நான் செஞ்சுட்டு இருந்தேன், நல்லா எனக்கு ஞாபக சக்தி இருந்தது. அப்ப ஆனா 6 மந்த்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஆச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்க, 6 மாசத்துக்கு பின்னாடி என்ன ஆச்சு? இந்த கேள்வியை பிடிக்கிறதுக்கே மருத்துவர்கள் பண்ண வேண்டியது இருக்கும், முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சிலர் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நோயை பத்தி சொல்லுவாங்க, நோயினுடைய குறிகளை பத்தி சொல்லுவாங்க, ஆனா அந்த தன்மையில அவங்களே வாட்ச் பண்ணி இருக்க மாட்டாங்க. சரி 6 மாசம் அப்படிங்கிறத நாம தான் வாங்கணும். எப்ப இருந்துங்க உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்துச்சு? நீங்க நல்லா ஆரோக்கியமா தானே இருந்தீங்க, எது வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க, எப்ப இருந்து உங்களுக்கு இந்த நோய் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த தொந்தரவு ஸ்டார்ட் ஆச்சு நம்ம கேட்டாதான், இந்த கொஸ்டினை போட்டாதான், அப்பதான் சொல்லுவாங்க 6 மாசம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நல்லா இல்லை, இந்த 6 மாசமா தான் இப்படி இருக்கு. இன்னும் உள்ள நல்லா டீப்பா போய் பார்த்து சொல்லுவாங்க, நான் ஒரு 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கினேன், அதை என்கிட்ட சொல்லும் போது அது பன்மடங்கு அது நமக்கு கெயின் வரும், வருமானம் வரும்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் இருந்தது எல்லாம் வித்து கடனை உடனே வாங்கி போட்டு இந்த தொழிலை தொடங்கினேன். கண்டிப்பா நான் இதில் முன்னேறி வந்துடுவாங்கிற நம்பிக்கையோட நான் அதை செஞ்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்லை, போட்டதெல்லாம் போயிடுச்சு. அதோட அவ்வளவு அப்செட்டு. இப்ப என்ன அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அதனால என்ன பிரச்சனை? கடன் வந்துருச்சு, கடன்காரங்க சமாளிக்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல, என் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியல, என்னால நிலையா என்னுடைய தொழில என்னுடைய மைண்ட செலுத்த முடியல, ஞாபக சக்தி குறையுது, இதனால ஆர்கன் சொன்னா அடிவாங்க. இது மாதிரி பல காரியங்கள், 1 2 இல்ல பல காரியங்கள். அப்போ இந்த ஹோமியோபதி மருந்து என்பது நோயை குணமாக்குகிறதா, நோய் தாக்கப்பட்ட உறுப்புகளை குணமாக்குகிறதா, அந்த நோய் நிலையிலிருந்து அந்த மனிதனை எப்படி மீட்கிறது அப்படின்னு பார்த்தா, முதலாவது இந்த மருந்து எங்க ஆக்டிவேட் ஆகுதுன்னா மைண்ட்ல தான், மைண்ட்ல தான் ஆக்டிவேட் ஆகும். அப்படி மைண்ட்ல ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க இழந்த 20 லட்சம் ரூபாய் இழந்ததை, அதனால எல்லாம் டோட்டல் அப்செட் ஆகியிருந்த மனிதன் கூட இப்ப என்ன ஆவாருன்னா, என்னால சமாளிக்க முடியும், என்னால் அதை மீட் அவுட் பண்ண முடியும், அதுல இருந்து என்னால வெளிவர முடியும், இதை என்னால வந்து இந்த கடனை அடைக்க முடியும், நான் நிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இந்த தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த தன்னம்பிக்கை உள்ளுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வர வர என்னாகுன்னா, அது நோய் தாக்கப்பட்ட உறுப்பு, அது பழுதடைந்த நிலையில இருந்த உறுப்பு இப்ப அது புதுப்பிக்கப்படும். அப்போ அது ஃபங்க்ஷன், அதை சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மல் வரும். அப்படி வரும்போது நோய் நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விட்டு வெளியிடும். இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவம் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மருந்து எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதையும் மறைக்காம அதை சொல்லணும் மருத்துவர்கள்ட்ட. ஒண்ணு, இன்னொன்னு, மருத்துவர்களா இருப்பீர்களானால் எல்லா தகவல்களையும் நீங்க அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும், வாங்கணும், வாங்கியே ஆகணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் அவங்கள முழுமையா குணப்படுத்த முடியும். ஒரு நோயாளி என்றால் தன்னுடைய தகவல்களை எல்லாம் முழுமையாக சொன்னால் மட்டும்தான் சகோதரர் சொன்ன மாதிரி முழுமைக்குமான அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் அதுக்கான மருந்தை தெரிவு செய்ய முடியும். ஹானிமனுடைய அவருடைய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அவர் வந்து தன் உயிர், உடைமை, கல்வி, தன்னுடைய நற்பெயர், அது வரைக்கும் அவர் சம்பாதிச்சிருக்க அந்த பெயர் எல்லாத்தையுமே டெடிகேட்டிவா அவர் அர்ப்பணிச்சார்.
எல்லாத்தையும் கொடுத்தாரு. எதுக்காகனா மனித நேயத்துக்காக. தோழர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மனித நேயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கான முதல் தான். அப்ப இந்த மனிதர்களுக்காக நீங்க எப்படி உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை எல்லாம் விட்டு உங்களுடைய பொருளாதாரத்தையும் கூட அதை சப்போர்ட்டா அந்த இயக்கத்துக்காக கொடுத்து அவங்க மேல இருக்கிற அன்பை நிமித்தம் நீங்க எப்படி போராடிட்டு இருக்கிறீங்களோ அது போல அவர் மனித உயிரை காப்பாற்றுவதில் அது மாதிரி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தானும் தன் குடும்பமும் தன்னோட இணைந்து பணியாற்றிய மருத்துவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த மகத்தான மருத்துவத்தை அவர் கண்டுபிடிச்சார். ஒருவேளை அவர் பயந்து இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டா நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றது, நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு சின்ன ஒரு சலனம் அவருக்கு வந்திருந்தா கூட இந்த மகத்தான மருந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து. இந்த மருத்துவத்தை பற்றி இந்த மருந்தை பற்றி பேசணும்னா நிறைய நேரம் நமக்கு தேவைப்படும். ரொம்ப குறைவான நேரம் பத்தாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் வெற்றி செல்வன் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் இப்போ சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான். மருத்துவர்களாக இருப்பீர்களானால், மருத்துவ மாணாக்கர்களாக இருப்பீர்களானால், உங்ககிட்ட வர ஒரு நோயாளியை ஒரு துயரரை எப்படி அணுகணும், எப்படி அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கணும், அது சார்ந்த மருந்துகளை எப்படி செலக்ட் பண்ணணும், அப்போதான் அவங்களை எப்படி குணமாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆழமாக அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இல்லை மருந்து வேண்டி வந்திருக்கிற துயரர்கள் யாராவது இருப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு மருந்தில் திறம்போடாது. மருந்தை திறக்கக்கூடிய கீ அதுவா இருக்கணும். இதுதான் இது சொல்லாட்டி என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அந்த சின்ன காரியம்தான் மருந்துக்கான மூல சாவியா இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க அணுகும் பொழுது உங்களுடைய காரியங்களை எல்லாம் முழுமையாக சொல்லுங்கள். உணர்வுகளை, முக்கியமாக உங்களுடைய உணர்வுகளை, நிலைகளை, குறிகளை, நோயின் குறிகளை எல்லாவற்றையும் ஒன்றுடாம சொல்லுங்க. பொருளாதாரத்தை பற்றி தேவையில்லை, நான் வேலை செய்கிற என்னுடைய வேலை செய்கிற பின்புலம் பற்றி தேவையில்லை, எனக்கும் அங்கிருக்கிற சக நண்பர்களுக்குமான உறவு பற்றி தேவையில்லை, குடும்பம் பற்றி தேவையில்லை, கனவு பற்றி தேவையில்லை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மருத்துவர்களாக எங்களுக்கு மிக சரியான மருந்தை தெரிவு செய்வதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதே போல் நம்முடைய முன்னோர்களுக்கு யாருக்காவது அது மாதிரியான துன்பங்கள், தொந்தரவுகள் இருந்திருந்தால் அது அடுத்த நிலைகளிலே அடுத்தடுத்த சந்ததியை பாதிக்கக்கூடியதான சூழ்நிலைகள் கூட இருக்குது. அப்படி இருந்தாலும் அதையும் தவறாமல் சொல்லணும். சிறு வயதுல ஒரு விபத்துல கீழே விழுந்திருந்தாலோ அடிபட்டிருந்தாலோ அதனால பல வருடங்களுக்கு பிறகு அது தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய மூலம் அதனால தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அதே மாதிரி அதனுடைய ஆழமா நீங்க அதை கற்றுக்கொண்டு இதுல சிறந்து பணியாற்றவும் மருத்துவரை நீங்கள் முழுமையான குணமடையும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் சார். நீங்க உங்களுடைய ட்ரஸ்ட்ல நேம் நீங்க எழுதியிருக்கிறது போல உங்களுடைய விருப்பத்தின்படியாக எல்லாம் நடக்கணும்னு என் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். கண்டிப்பா ஒரு ரிசர்ச் சென்டரா வரணும். வீராற்றல் ஒரு ரிசர்ச் சென்டர் அளவுக்கு வரணும். ஒரு கிளினிக்காவே இல்லாம உங்களுடைய வளர்ச்சி வரணும். நிச்சயமா என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து. ஐயா எங்களுடைய குடும்ப தலைவர். எனக்கு திருமணம் பண்ணி வச்சவங்க இவங்க தான். எனக்கு வழிகாட்டி இவங்க தான். வழக்கறிஞர், எங்களுடைய அமைப்பினுடைய மாவட்ட தலைவர். இன்னைக்கு ஐயா தான் நம்மளுடைய கிளினிக் திறந்து வச்சிருக்காங்க. ஐயா பேரு 50 ஆண்டு நாளுக்கு முன்பாக அரங்கராஜன் அவர்கள் எங்களோடு திருவியாக இருந்த பொழுது முதல்ல அவருக்கு தெரிந்த தொழில் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு. அதை முழுமையாக கான்ட்ராக்டில் இருந்து நல்லா செஞ்சுக்கிட்டாரு. மெடிக்கல் ஷாப் ஒர்க்கு. அதன் பிறகு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால்
இந்த இயக்கத்திலே பெரியார் இயக்கத்திலே சேர்ந்த பிறகு நாங்களும் புரட்சிகரமாக சமுதாயத்திலே எதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க அதெல்லாம் சரி என்று தந்தை பெரியார் சொன்னார். அதில் ஒரே ஒன்று என்னன்னா, பெண்களுடைய விடுதல், ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னதே எப்படி மூன்றாதாரமாக ஒரு மனைவி இருந்து தான் திருமணம் பண்ணிக்கணும். 7 வயசு கலவை பேர் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் 16 வயது பெண்ணாக இருப்பவள் விதவையாகிவிட்டால் அதோடு வாழ்க்கையை முடித்து அவருடைய விதவையற்றி கம்மநாட்டி என்று பெயர் கட்டி ஒதுக்கி வைத்த காலத்திலே தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுக்கு முன்பாக புரட்சி செய்தார். தன்னுடைய இல்லத்திலே தன்னுடைய தங்கை மகள் 7 வயது 10 வயதிலே திருமணம் பண்ணி கொடுத்து 11 வயதிலே விதவையாகி அவருக்கு மறுமணம் செய்து புரட்சி செய்து அவரது உள்ளத்திலே அவருடைய உறவினர் அத்தனை பேரும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அப்படி ஒரு நிலை இருந்தது. அதை கடைபிடித்து எங்களை பொறுத்தவரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு புது மாதிரியாக அந்த பெரியார் சொன்னார், எப்படியாவது ஒரு நீங்கள் திருமணம் செய்கின்ற போது ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதி மறுப்பு பண்ணணும், இன்னொரு விதவை திருமணம் இயல்பாக இருக்கின்ற மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெண்களுக்கு எப்படி ஆணுக்கு உரிமையோ பெண்ணுக்கு அந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி என்னுடைய திருமணம் கூட 81 நடந்தது. அது என்னுடைய மனைவி வாழ்விய டைவர்சியாக இருக்கிறது தான் அந்த கொள்கையை ஏற்று இந்த திருமணத்தை நாங்கள் செய்து கொண்டு சிறப்பாக இன்றைக்கு மாநிலங்களிலே மகளிர் செயலாளராக கலைச்செல்வி இருக்கிறார்கள். அதுபோலவே அரங்கராஜ் அவர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்த போது தீவிரமாக இந்த கொள்கையில் இருந்தார். அப்பொழுது நாங்கள் ஏற்பாடு செய்து ஒரு டைவர்சி மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டோம். அவர் ஆசிரியராக இருந்தார். அவருடைய தந்தையார் மிகப்பெரிய பெரியாரிஸ்ட், அவர் பேர் அமர் சிங் பேரு, அவர் முழுமையான பெரியாரிஸ்ட். அவரிடம் நாங்கள் கலந்துரையாடினோம், ஏன் இந்த பெண்ணை அப்படி வச்சிருக்கியா, இன்னொரு திருமணம் செய்து கொடுக்கலாம்னு சொன்ன உடனே அவர் பெரியார் கொள்கைன்றதுனால ஒத்துக்கொண்டு அரங்கராஜ் அவர்களுக்கு மிக சரசியல் ஏழ்மையாக வல்லம் பெரியார் பாலிடெக்னிக்கில் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் தலைமையிலே திருமணம் ஏற்று சிறப்பாக குடும்பம் நடத்தி வருகின்ற நிலையிலே இந்த தொழிலையும் மாற்றி இன்னைக்கு இது போன்ற புரட்சிகரமான திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். இன்னும் சொல்ல போனால் பெரியார் சொன்னதுன்னு சொன்னாங்க, இந்த உடல் என்பது ஒரு மிஷின் என்று தான் பெரியார் சொன்னார். இந்த விரதம் இருக்கிறதுனா முட்டா பையா இருக்கிறது ஏன் சொல்றாருன்னா, ஒரு நாள் விரதம் இருக்கிறது, ஒரு வேளை விரதம் இருக்கிறது தான் முட்டாள்தனம். மிஷின் பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும், ஓடலைன்னா மிஷின் ரிப்பேரா போயிடும். இது தெரியாம ஆஸ்திகவாதிகள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் விரதம் இருப்பது என்பது முழு முட்டாள்தனம் என்று பெரியார் கண்டித்ததுக்கு கூட காரணம் அதுதான். இன்னும் சொல்ல போனால் பகவான் கொடுத்த இந்த உடல் பகவான்கே ஒப்படைக்கிறதெல்லாம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சாமியார்லாம் இருக்கான். இதெல்லாம் அவன் படைச்சது அப்படிலாம் சொன்னதுக்காக தான் பெரியார் சொன்னார், இது யாரும் படைக்கல, இது ஒரு மிஷின் போடுறது என்பதை வலியுறுத்துவதற்காக சொன்னார். மோட்ச நரகம் பிரிந்துவகான இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம், இந்த உடல் என்பது இறந்து போனால் அதோட நின்று போச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது என்று உறுதியாக சொன்னார். அதனால எது சாப்பிட்டாலும் செரிக்கிறது சாப்பிடுங்க, மிஷின் போல சாப்பிடாம இருக்கக்கூடாது. விரதம் என்பது அயோக்கியத்தனம் முட்டாள்தனம், உடலை கெடுப்பது தான் என்று கூட கடுமையாக பாதித்தது. காரணம் வாழ்வியலை கொண்டாடுவதற்காக தான் பெரியார் அப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி அவர் சாகின்ற போது ஒருத்தர் சொன்னார், சைவம் சாப்பிட்டவன் தான் ரொம்ப வயசு இருப்பான்னு ஒருத்தர் சொன்னார். ராஜாஜி உதாரணம் காட்டினாரு. ஒருத்தர் பெருமையா சொன்னார், அவர் 95 வயசுல இருக்கின்றார், காரணம் அவர் சைவரா இருந்ததுனால. அப்ப சொன்னாங்க, பெரியார் சாப்பிடாத உணவே கிடையாது, செரித்ததெல்லாம் சாப்பிட்டாரு. அவர் சாப்பிடாத கறி மீன் கிடையாது, 93 வயசுல கறி சாப்பிட்டாரு. சைவத்துக்கு அசைவ சம்பந்தம் இல்லை, உடலுக்கு என்ன உணவு ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு அவர் தான் உதாரணம் சொன்னார். அந்த நிலையில நாங்கள் எல்லாம் பார்க்கிற பார்வை ஒரு மெட்டீரியலிஸ்டாக தான் பார்ப்போம். உடல் என்பது ஒரு நமக்காக இருக்கிறது, அது நமக்கு உடலுக்கு ஏற்றதை சாப்பிட வேண்டும், ஏற்ற சாப்பிடக்கூடாது என்பதுதான். இப்போ சொல்லி துரித உணவு ஒரு முக்கியமான காரணம் சொல்றது மிக சரியான ஒன்று. பரபரங்கிற உலகத்துல எதையோ எண்ணெய் எடுத்து ஊற்றி வறுத்து கொட்டலாம், எரியுது திக்குன்னு பார்த்தா அதை தின்னுக்கிட்டு காவாசி பேர் உடல் நோயோடு அலைகிறார்கள், பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க என்பதெல்லாம் இந்த கான்செப்ட். இதோட சொன்னி எங்க இளங்கோ என்ற ஒரு டாக்டர் அம்மா சொன்னது சரியான கருத்து. இங்க இளங்கோ அவர் தெற்கு விஜயில மிகப்பெரிய கிளினிக் வச்சிருக்காரு. அவர்கிட்ட என்னோட மருமகள் இருமல்ல சளியில ஒரு 2 வருடம் தூங்கவே மாட்டாங்க, இருமி எங்களையும் தொந்தரவு கொடுத்தாங்க. நேரடியாக அவர்கிட்ட அனுப்பிச்சோம். அதே போல என் பையனை அனுப்பிச்சோம்.
நானும் ஒரு தடவை போனேன். அவர்கிட்ட போன உடனே நீங்க சொன்னபடி ஒரு நோட் புக்கில் முழுமையா ஒரு 2 மணி நேரம் குறிப்பெடுக்கிறாங்க. அதன் பிறகு அதை கண்டுபிடிச்சு அதை நிறுத்திட்டார். அந்த நிர்மல் சுத்தமாக இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க மிக சரியா சொன்னீங்க. அதை சரியாக கடைபிடிக்கணும். ரெங்கராஜ் அவர் பண்றாரான்னு தெரியல, குறிப்பெடுக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அதை கடைபிடித்து அவரும் சிறப்பாக பரபரப்பா இருக்கார். அவர் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தடவை உட்காந்து 4 பேஷண்ட் தான் 4 பேஷண்ட் முழுமையா விசாரிச்சு அவங்க சரியான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அந்த நோட்டு எப்போதுமே கையில இருக்கும். அடுத்த தடவை போகும்போது விசாரிக்க மாட்டாங்க. அந்த நோட்ல இருக்க படிச்சு பார்த்துட்டு உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அந்த நோய்க்கு எல்லாத்துக்கும் அந்த மருந்து இருக்கும். அந்த நோய் முழுமையா விசாரிச்சு வச்சிருக்காங்க. மிக சரியா சொன்னீங்க. அதை மிக சரியா கடைபிடிச்சா அதை மிகுந்த நிரந்தரமாக குணமாக்குவதற்கு அலோபதி போல இன்னைக்கு தலையை வச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் வரும். ஆனால் ஹோமியோபதி என்பது நிரந்தர பரிகாரம் என்பதை நாம் உணர்வோம். அதை மீண்டும் வலியுறுத்துவோம். அதை தொடர்ந்து பணியாற்றுமாறு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய கிளினிக்கில் வந்து இது வரைக்கும் 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த 15 வருஷத்துல 3200 பேஷண்ட் இருக்காங்க. 3200 பேஷண்ட்டுக்குமே என்கிட்ட தனியாக ஃபைல் இருக்கு. அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனி ஒரு மருந்து, ஒரு சிங்கிள் மருந்தை மட்டும் தான் தேர்வு பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால ஐயா கவலைப்பட வேண்டாம். நாங்கள் வந்து சிங்கிள் மெடிசன் மெத்தடில் தயார் பண்ணுறோங்க ஐயா. கண்டுபிடிக்கிறது அந்த மனுஷனை ஆய்வு பண்ணி நம்ம பார்த்து கொடுக்குறோம். அந்த வகையில் ஐயா வந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்தன்னைக்கு நம்ம அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் இப்போ 2 பேர் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.